ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அறுவடை செஞ்சுட்டேங்க. டியூபராக அறுவடை செஞ்சுட்டேன். வெந்தயக்கீரை அறுவடை செஞ்சு இங்கே பாருங்கள் வேர் இருக்குது. போன வீடியோவில் அப்லோட் பண்ண மாதிரி நான் வந்து லீவ்ஸ் எல்லாத்தையும் எடுத்து டியூபர்ஸையும் கட் பண்ணி டிஷ்யூ பேப்பரை வச்சு கிளாஸ் பாக்ஸில் வச்சுட்டேன். அதுக்கு மேலே ஒரு லேயரில் வெந்தயக்கீரை ஆஞ்சு டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டேங்க. இப்போ அந்த வெந்தயக்கீரையோட வேர்களை மாட்டுக்கு போட போகிறேன். நைட்டு மாடு வரும் எங்கள் வீட்டுக்கிட்ட. நாய் வந்து சாப்பிடாதுங்க. நாயும் பூ பழம் ஏதாவது போட்டால் சாப்பிடுங்க. இது வந்து வெந்தயக்கீரையோட வேரை இப்போ நான் மாட்டுக்கு வைக்க போகிறேன். என்னன்னா இந்த வேர் ரொம்ப ப்ரீஷியஸான வேருங்க. தானே விளைஞ்சி தன்னையே விளைச்சிது. அதனால் இதை நான் மாட்டுக்கே தானமாக போடுறேன். நான் நினச்சா இதை ரீனோவேட்டும் பண்ணலாம், ஆனால் நான் பண்ணல. தெரியுதா உங்களுக்கு? டார்க்கில் கூட அழகாக அது மாடு சாப்பிட்டுச்சுன்னா அது கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருக்கும். அதுக்காக நான் மாட்டுக்கு வச்சுட்டேங்க. அவ்வளோதான், என்னால் கீரையும் ஆய முடிஞ்சிச்சு. ப்ளஸ் மாடு வந்து சாப்பிடட்டும். வதன்னு கீரை வளர்ந்துருச்சுங்க ஒரே நாளில். சரி, மாடு அதை சாப்பிட்டுன்னு வச்சுருக்கேன். இன்னைக்கு காலையில் என்ன வச்சோன்னா இட்லி, ரசம், புளி குழம்பு எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே நாய்க்கு வச்சிட்டேன். அப்புறம் ஈவினிங் வந்து மாமா சாப்பிடவே இல்லை இன்றைக்கி ஆஃப்டர்நூன். அதை அப்படியே சாப்பிட்டு கொஞ்சோண்டு சாப்பிட்டாங்க 4 o'clock. அதை அப்படியே வெளியில் வச்சுட்டேன் கப்பில். இப்போ கீரை அறுவடை செஞ்சுட்டு கீரையில் உள்ள அந்த வேர்களை மாட்டுக்கு போட்டிருக்கேன். மாடு வரும், நைட்டு சாப்பிடும். நம்ம சட்டியை பார்த்தோன்னே நாய் ஓடி போயிடும், மாடு வந்து சாப்பிடும். இப்போ என்கிட்ட கம்பு இல்லைன்ற ஒரே பர்பஸ்க்காக இந்த கரும்பு கட்டையை ஒரு வேலி பாதுகாப்புக்காக வைக்கிறேன். சாப்பிட்ற மாடு நம்மளை முட்டிடக்கூடாது இல்லையா? அதுக்காக வேலி பாதுகாப்புக்காக இந்த கரும்பு கட்டை வைக்கிறேன். இந்த கட்டை நிலச்சிருக்கணும். சொல்ல தெரியாத பிள்ளைங்க கூட இந்த கரும்பு கட்டை இருக்குல்ல, இதை வச்சு விரட்டி விட்டுட்டு நீ நல்லா இருக்கு நான் நல்லா இருக்குன்னு நினைக்கணும். உன்னை முட்டிட்டு நான் நல்லா இருக்கேன்னு நினைக்கக்கூடாது. அவ்வளோதாங்க. ஏதோ ஒரு சின்ன அட்வைஸ். ஈவினிங் ஒரு கீரை விளைச்சல், இப்போ ஒரு அறுவடை, அதை அறுவடை பண்ணேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா டிஃபன் பண்ண போகிறேன். டிஃபன் பண்ணுறதுக்கு தக்காளி தொக்கை சூடு பண்ணி வச்சுட்டேன். இப்போ இட்லி ஊற்ற போகிறேன். இட்லி ஊற்றிட்டு மாமா கபன்னு வருவாங்க. வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். சூடாக இட்லி சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோ தக்காளி தொக்கு வச்சுருக்கேன், இட்லி மாவு வச்சுருக்கேன், இட்லி பழம் வச்சுருக்கேன். இதை எடுத்து வச்சுட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு மாத்திரையை போட்டு 2 நாளாக ஃபீவரு எடுத்து சாப்பிட்டு சுடு தண்ணி போட்டு வச்சுட்டு 2 நாள் எடுத்து சாப்பிட்டுட்டு ஃபீவர்லெஸ்ஸாக இருந்தேன்னா எல்லாம் ஃபீவர்லெஸ்ஸாக இருக்கலாம். இது முழு ட்ரீட். மாமா வரட்டுன்றதுக்காக வெயிட் பண்ணுறேன். இப்போ வீடியோ ஆஃப் பண்ணணும். இட்லி ஊற்றிட்டு நேரம் லே படுத்திருப்பேன். அப்புறம் மாத்திரை போட்டுட்டு மாமாட்டோட சாப்பிட்டுட்டு நான் கம்மியாக தான் சாப்பிடுவேன். குட் நைட் 23. குட் நைட்.